ஒன் பீஸ்ல நிறைய சேடான ஆரிஜின் இருக்க கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல புதுசா வந்த கேரக்டர் தான் லோக்கி. லோக்கி பிறந்தோடனே அவங்க அம்மா அவனை கொலை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஐஸ் வந்து ஸ்னேக் ஐஸ் மாதிரி இருக்கும். எல்பாஃப்ல இது ஒரு சாபமாக நினைச்சிருப்பாங்க. எல்லாருமே லோக்கி ஒரு சாபமாக தான் பார்த்திருப்பாங்க. எஸ்பெக்ட் ஒரு கேரக்டர் ஈடா மட்டும் தான் அவங்கள பசங்க வச்சிருப்பாங்க. குழந்தை கிடைச்சிருக்க ஒரு பசங்க லோக்கி கிடைச்சிருக்குது. பிறந்தவனே அண்டர்வேல்ல தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எல்பாஃப் ட்ரீல ஏறி வருவான் லோக்கி. அந்த ரொம்ப சேடாவே ஓடாவல்லி இருந்தார். இந்த வீடியோ லோக்கியோட கேரக்டர் தான் பார்க்க போறோம். வாங்க டைம் வீடியோ போலாம். நீங்க பாக்குறது ஹீரோ ஃபூஷன் தமிழ். ஆரிஜின் ஆஃப் பிரின்ஸ் லோக்கி. எல்பாஃப்ல கிங் ஹார்டோட ரெண்டாவது பையன் தான் லோக்கி. பிறக்கும் போது ஏன்ஷியன்ட் ஜெயண்டா பிறந்திருப்பான். இவனுக்கு ஐஸ் வந்து ரேரா வித்தியாசமாவே இருக்கும். ஸ்னேக் மாதிரி ஐஸ் வந்து இருக்கும். இதனால எல்பாஃப்ல அவனை ஒரு சாபமா பார்த்திருப்பாங்க. அவங்க அம்மா அவனை ஈஸ்ட் டே அவங்க கூட ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா லோக்கி மொத்தம் எல்லாருமே லோக்கி பிறந்தனால எல்பாஃப் கெட்ட நேரம் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி லோக்கி பிறந்தப்பறம் எல்பாஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். வெதர் மாதிரி இருக்கும், உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அதனாலே எல்லாரும் அதை உண்மை நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு கேரக்டரான ஈரா மட்டும்தான் லோக்கி மேல பாசமா இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து லோக்கி மேல பாசமா இருந்து கிங் ஹாரால்ட். அவரே என்ன கொண்டுன்னு லோக்கி கிட்ட கேட்டிருப்பாரு. லோக்கி அவர் சொன்னதுனாலே அவரை கொண்டிருப்பான். அதனால எல்லாருமே லோக்கி அப்பா நினைச்சிருப்பாங்க. அதுக்கு லோக்கி வந்து இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஆமா நான் தான் பண்ணேன் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். பட் அதான் உண்மை. பட் சிச்சுவேஷனால லோக்கி வந்து வில்லனா மாறலாம். அதனால லோக்கி எல்லாருமே தப்பா நினைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேரான அர்ஜென்ட் இருக்கனாலே லோக்கி ஸ்டார் சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப லோக்கியோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்த்துடலாம். லோக்கியோட மொதல் அவன் ஒரு ஏன்ஷியன்ட் ஜெயண்ட். அதனால லோக்கியோட சைஸ் வந்து சம பெருசா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி லோக்கிக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருக்கும். அடுத்து லோக்கியோட டெவ் ஃப்ரூட் டிராகன் மாடல் நிடாக். இதுதான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய டிராகன். அப்ப நமக்கு ஜாரோட் ரிவீல் பண்ணியிருப்பாரு. இந்த டிராகனோட சேர்ந்து வர்றது தான் ராக்னியர். இது சுத்தி இருக்குள்ள ராடாடாஸ்கர் அப்படின்ற ஒரு அணில் இருக்கும். இந்த அணிலோட பவர் வந்து ஸ்னோவை ஏற்படுத்துறது. நிடாக்கோட பவர் வந்து தண்டர் உருவாக்குறது. இந்த ரெண்டு பவர் சேர்ந்தா ஒரு டேவே நைட்டா மாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு சாப்டர்ல ஜாரோட் சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு லோக்கியோட பவர் எந்த அளவு அதிகமாக இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லோக்கியோட எபிலிட்டிஸை பார்த்துடலாம். லோக்கியோட எபிலிட்டிஸை நமக்கு ரெண்டு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று லோக்கியோட அப்சர்வேஷன் ஆக்கி. இது லோக்கி சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத லோக்கி கவனிச்சிருப்பான். ஏன்னா ஐயா எப்போதும் க்ளோஸாக வச்சிருப்பான். ஆனால் அப்சர்வேஷன் ஆக்கி யூஸ் பண்ணி மட்டும்தான் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத லோக்கியால பார்க்க முடியும். அடுத்து லோக்கியோட காங்கர் சாக்கி. இதை நமக்கு கிங் ஹாரால்ட் ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஒன்றை காங்கர் சாக்கி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதுதான் லோக்கியோட எபிலிட்டிஸ் இது வரைக்கும் ரிவீல் பண்ணது. இப்போ லோக்கிக்கு ஷாங்ஸுக்கு என்ன கனெக்ஷன், அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபைட்ல என்ன நடந்திருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஷாங்ஸுக்கும் லோக்கி என்ன நடந்திருக்கலாம், அப்போ என்ன சண்டை போட்டிருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 4 பாசிபிலிட்டி நான் வச்சுருக்கேன். இல்லை ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 2 பேரும் டீல் மேக் பண்ணியிருக்கணும். அந்த டீல் படி 2 பேரும் ஆக்ட் பண்ணியிருக்கலாம். ஃபைட் பண்ணி பேரும் ஆக்ட் பண்ணி லோக்கியால் தோற்று போன மாதிரி நடித்து லோக்கி செயின்ட்ட போயிருக்கலாம். அப்படி இல்லைனா டேவி பேக் ஃபைட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் 2வது பாசிபிலிட்டி. டேவி பேக் ஃபைட்னா இப்போ 2 குரூக்கும் நல்லா சண்டை நடக்குதுன்னா அதில் தோக்கிற குரூவோட க்ரூமேட்டை ஜெயிக்கிற குரூ வந்து அவங்க க்ரூமேட்டாக மாற்றிக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் ராக்ஸ் க்ரூவே பில்ட் பண்ணியிருப்பார். இதை யூஸ் பண்ணி 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கலாம். லோக்கி தோற்று போயிருந்துருக்கலாம். அதனால் லோக்கியே கட்டி போட்டிருக்கலாம். அப்படி இல்லைனா 3வது பாசிபிலிட்டி 2 பேரும் ஆக்ட் பண்ணியிருக்கலாம். 2 பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கலாம். லோக்கி வந்து தோற்ற மாதிரி கட்டி போட்டிருக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி மாதிரி தான் அது இருக்கும். இங்கே வந்து லோக்கி ஷாங்ஸை மதித்து ஓகே அப்படின்னு முடிவு எடுத்துருக்கலாம் அப்படின்றது 3வது பாசிபிலிட்டி. 4வது பாசிபிலிட்டி என்னென்னா ஷாங்ஸ் வந்து லோக்கி ரெடியாக இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கலாம். 2 பேருக்குள்ள பேட்டில் நடந்திருக்கலாம். லோக்கி தோற்றுருக்கலாம். இந்த 4 பாசிபிலிட்டியும் நடந்திருக்கலாம். அப்படின்னா அந்த 4த்துல எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஓட எப்போதும் ஸ்டோரியை மாற்றின மாதிரி நமக்கு தெரியும். அதனால இந்த 4த்துல ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 4மே நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஃபைட் நடந்திருந்தா அந்த ஃபைட் நினச்சி பாருங்களேன். லோக்கியோட ஜெயண்டிக் டிராகன் அண்ட் ஷாங்ஸோட ஹியூமன் ஃபார்ம் அவ்வளோ ஹாக்கி ஷாங்ஸை யூஸ் பண்ணி ஷாங்ஸ் லோக்கியை டிஃபீட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஷாங்ஸ் எம்பரராகவும் மாறி இருப்பான். ஒருவேளை இந்த பேட்டில் லோக்கியை டிஃபீட் பண்ணனால அவன் எம்பரராக மாறி இருக்கலாம் அப்படின்றது ஒரு தியரி தான். பட் அது ப்ரூஃபான ஆதாரம் இல்லை. இப்போ லோக்கியால் மெயின் ஸ்டோரி எப்படி மாறும், ஸ்டோரி எப்படி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு வந்து 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று வந்து லோக்கி டோமி ரிவர்ஸ் ஆகுறது, ஒன்று லோக்கி நல்லவனாகவே இருக்கிறது, அப்புறம் ஸ்டார் ஹேட்ல சேர்றது. இந்த 3த்துல ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்துடலாம். லோக்கி வந்து டோமி ரிவர்ஸ் ஆகி ஈமோ கண்ட்ரோல்ல போறது. அப்படி போனானா அவனே எல்பாஃபை அழிச்சிருவான். மற்ற நாசம் தேர்தல் பார்க்குற மாதிரி அவன் ரேக்னராக்கை எல்பாஃபுக்கு கொண்டு வந்துடுவான். ஆனால் மொத்த எல்பாஃபும் அழிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கடைசி வாரில் ஈமுக்கு ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி கடைசி வாரில் யார் இருக்காங்களோ, யார் சைடில் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் ஸ்டோரியே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு ஓடாமண்டே சொல்லியிருப்பார் ஈமோவை வச்சு. இப்போதைக்கு அது நடந்துதான் ரொம்ப மோசமாக நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்காமல் இருக்க வாய்ப்பு அதிகம். டோமிரி சாகாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ குட் அவுட்கம் பார்த்துடலாம். குட் அவுட்கம்ல அவரும் பவர்ஃபுல்லான கேரக்டர் நமக்கு இருப்பான். அந்த மியூரலில் இருக்கிற மாதிரி லோக்கியும் சேர்ந்து ஈமோ டிஃபீட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு நிறைய பவர் அதிகமாக இருக்கும். இப்போ லோக்கி ஸ்டாட்ல சேருவானா அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு வந்து சாந்தி சொல்கிற மாதிரி சொல்லணும்னா
இவனுக்கு சாப்பாடு எல்லாம் போட முடியாது, இவ்வளோ பெருசாக இவனுக்கு எப்படி சோறு போட முடியும். ஜோரோ ஸ்டைலில் சொல்லணும்னா நம்ம கப்பலில் இருக்க இடமே இல்லைடா. அதனால லோக்கி வந்து அவன் கேரக்டர் எப்படி வேணால் மாற முடியும், சின்னதாக முடியும், பெருசாக முடியும், இந்த மாதிரி வேணால் மாற முடியும். அப்போ நாஸ்டல் சாதியில் இருக்க மாதிரி இருந்தானா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் லோக்கி வந்து டிராகன் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுறான். ஆனால் லோக்கியால் சின்னதாக முடியாது, பெருசாக ஆக முடியாது. கப்பலில் ஜோரோ சொல்கிற மாதிரி இடமும் இல்லை. அதனால அதுக்கு சேர்ந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஜோரோ சேரும் போது அவனையும் கட்டி போட்டிருப்பாங்க, லூஃபி வந்து லோக்கியை பார்க்கும்போது லோக்கியும் கட்டி போட்டிருப்பாங்க. அதனால ரெண்டுத்துக்கும் லிங்க் பண்ணி பார்க்குறேன். நடந்தால் நல்லா தான் இருக்கும். லோக்கியோட கேரக்டர் லோக்கியோட சரி எப்படி மாறும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து எந்த கேரக்டரை பற்றி வீடியோ போடணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி போன வீடியோ அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கார்ப்பை பற்றி வீடியோ போடு ப்ரோன்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ ரெடி பண்ணிருக்கேன் ப்ரோ, சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்ச வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் கண்டு பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். பை பாய்.